அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைய இஸ்லாமிய கேள்வி பதில் வாங்க பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். இந்த வெப்சைட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதில் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தாங்க கிடைக்கிது. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி தான் பாருங்களேன். குர்ஆன் யாரால் அருளப்பட்டது? விடை: அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹுவால் அருளப்பட்டது. குர்ஆன் என்பதற்கு பொருள் என்ன? விடை: ஓதுதல். குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது? விடை: லைலத்துல் கத்ர் இரவில். முதலாக குர்ஆன் எந்த இடத்தில் வைத்து அருளப்பட்டது? விடை: மக்காவில் உள்ள ஹீரா குகையில் அருளப்பட்டது. குர்ஆன் யார் மூலமாக அருளப்பட்டது? விடை: வானவர் ஜிப்ரைல் அலைஹிவஸல்லம் அவர்களின் மூலமாக அருளப்பட்டது. குர்ஆன் எந்த தூதருக்கு அருளப்பட்டது? விடை: இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. குர்ஆனில் மிகப்பெரிய அத்தியாயம் எது? விடை: சூரத்துல் பஹரா. எந்த கலிஃபாவின் காலத்தில் குர்ஆன் எழுத்து வடிவில் முழுமையாக தொகுக்கப்பட்டது? விடை: அபூபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் யார் என குர்ஆன் கூறுகிறது? விடை: தக்வா, இறையச்சம் உடையவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த வயதில் முதலாக குர்ஆன் அருளப்பட்டது? விடை: 40 வயதில். குர்ஆனில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கிறது? விடை: 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. அல் குர்ஆனை மனனம் செய்த முதல் மனிதர் யார்? விடை: முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் இறையல்லம் எது என குர்ஆன் கூறுகிறது? விடை: மக்காவில் உள்ள காபா. எதிர்கால சந்ததியினருக்கு அத்தாட்சியாக விட்டு வைக்கப்பட்டுள்ளவற்றில் 2 கூறுக. விடை: ஃபிர்அவுனின் உடல் மற்றும் நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்களின் கப்பல். நூஹ் நபியின் கப்பல் எங்கு ஒதுங்கியது என குர்ஆன் கூறுகிறது? விடை: ஜூதி மலையில். சைத்தான் எந்த இனத்தைச் சேர்ந்தவன் என குர்ஆன் கூறுகிறது? விடை: ஜின் இனத்தை சேர்ந்தவன். பிஸ்மில்லா கூறி ஆரம்பம் செய்யப்படாத சூரா எது? விடை: சூரத்துத் தௌபா. பிஸ்மில்லா 2 முறை வரும் சூரா எது? விடை: சூரத்துன் நம்ல். தொழுகையில் அவசியம் ஓதப்பட வேண்டிய சூரா எது? விடை: அல் ஃபாத்திஹா. குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு பெண்மணி யார்? விடை: மரியம் அலைஹிவஸல்லம் அவர்கள். ஆயத்துல் குர்சி குர்ஆனில் எந்த பாகத்தில் சூறாவில் உள்ளது? விடை: 3வது பகுதி பாகத்தின் ஆரம்பத்தில் உள்ளது. அல் குர்ஆனில் இறைவனின் திருநாமங்களாக எத்தனை பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை: 99 பெயர்கள். உள்ளங்கள் எவ்வாறு அமைதி பெறுகிறது என அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான்? விடை: அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. சுவனத்தில் இருக்காது என்று இறைவன் குறிப்பிடுவது எது? விடை: பசி, தாகம், வெயில், நிர்வாணம். இறைவனால் பெயர் சூட்டப்பட்ட நபிமார்கள் யாவர்? விடை: யஹ்யா அலைஹிவஸல்லம் மற்றும் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆல் கொடுத்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.